ஒரு தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மக்களை எப்படி சந்திக்க போறோன்றதுதான். நம்ம கட்சிக்கு இருக்கிறதுலே சுலபமான பணி அது ஒண்ணுதான். ஏன்னா நீங்க பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு வேட்பாளர் போறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும். இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள். அங்க இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள். எந்த வீட்லையும் வரவேற்பு இருக்காது. நீங்க அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க 2 பேர் நின்று அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாம வரவேற்பு கொடுப்பார்கள். அனைத்தையும் ஒரு செட்டப்பாக ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும். இப்படிதான் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் 20-30 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் களத்திற்கு போறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமான பணியோ அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இப்ப மேடையில் எல்லாரும் பேசினாங்க, வியந்து பேசினாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள், அண்ணன் அனைவரும் பேசினார்கள். என்ன சொன்ன ஒரே விஷயம், அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா இது களத்தில் நின்று பணியாற்ற போற, ஏன்னா நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை நடத்த போறவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா மாநிலத்திலிருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மாவட்டத்திலிருந்து ஒன்றிய நகர கழக செயலாளர் உங்களுக்கு தான் வரும். நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க போறவர்கள் நீங்கள் தான். கட்சியோட அடிமட்ட பேஸ் நீங்க தான், செயல் வீரர்கள் நீங்க தான், தேர்தலை சந்திக்க போறீங்க, நீங்க தான் மக்களையும் சந்திக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும் எப்படி இருக்கும், எந்த தயக்கமும் வேண்டாம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்க ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்துல? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு, 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க, 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம எதிர்கட்சிகள் இருக்கிறார், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று.